கலிங்க விஜயம். அத்தியாயம் 37. தென்கலிங்க மன்னன் பீமன். தென்கலிங்க மன்னன் பீமனின் பிரம்மாண்டமான அரண்மனையின் ஆலோசனை மண்டபத்தில் மன்னன் பீமன் அமர்ந்திருந்தான். ஆசனங்களில் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் ஒற்றர் படைத்தலைவரும் அமர்ந்திருந்தனர். திருமந்திர ஓலை எழுதும் அதிகாரிகளோ பணியாளர்களோ கவரி வீசும் பெண்களோ காவல் வீரர்களோ அந்த அறையில் யாரும் இல்லாததை பார்க்கும்போது அந்த அவை மிக முக்கியமாகவும் அவையில் நடக்கும் விஷயங்கள் வேறு யாருக்கும் கசிந்து விடாமல் கவனமாக கூட்டப்பட்டிருக்கிறது என்பதும் புலனாகிறது. தென்கலிங்க நாடு என்பது கோதாவரி ஆற்றின் வடகரையிலிருந்து மகேந்திரகிரி வரையிலும் கிழக்கே வங்கக்கடலில் இருந்து மேற்கே தட்சிண பிரதேசம் வரையிலும் பரவி இருந்தாலும் இன்னமும் சோழ அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட சிற்றரசு என்றே பெயர் பெற்றிருந்தது. அப்படி சிற்றரசு என்பதை நினைத்தாலே பீமனுக்கு வேப்பங்காயாக கசந்தது. எப்போதோ சில முறை பொன்னும் பொருட்களும் சோழ சக்கரவர்த்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் சோழர்களின் கோபம் தன் மீது படாமல் பார்த்து கொண்டானே தவிர பீமன் தன்னை சுதந்திர மன்னனாகவே எப்போதும் நினைத்து கொள்வான். வடக்கே வடகலிங்க மன்னன் அனந்தவர்மனை போல படைபலம் மிக்க பெரிய படையை வைத்திருந்தான் பீமன். யானைப்படை, குதிரைப்படை, ரத படையுடன் காலாட்படை வீரர்கள் 2 லட்சத்துக்கு மேல் வைத்திருந்தான் பீமன். இப்படை பற்றி எல்லோருக்கும் தெரிந்ததுதான், சோழர்களுக்கும் தெரியும். ஆனால் அங்கு கூடியிருந்த முக்கியமான அமைச்சர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் மன்னனுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு படைப்பிரிவு மன்னன் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதில் 2 லட்சம் வீரர்கள் இருந்தனர். அவ்வீரர்கள் கலிங்கத்து வீரர்கள் என்று கூறிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிராமங்களில் உள்ளவர்கள். தங்களது வழக்கமான உழவு வேலைகளிலும் வியாபாரம் செய்பவர்களும் மற்றும் கொல்லர்கள், துணி நெய்யும் நெசவாளர்கள் என்று பல வேலைகளில் ஈடுபடுவார்கள். போர் என்று ஒன்று அறிவித்தால் உடனடியாக தங்கள் பணிகளை அப்படியே விட்டுவிட்டு கையில் கிடைக்கும் ஆயுதங்களுடன் வழக்கமான போர் வீரர்களுடைய உடைகளை அணிந்து கொள்ளாமல் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்களுக்கு முறையான பயிற்சிகள் ஓரளவுக்கு அளிக்கப்பட்டிருந்தன. ஊதியம் என்று தனியாக வழங்காமல் போர் முடிந்தவுடன் பொற்காசுகளும் பொருட்களும் கால்நடைகளும் நிலங்களும் அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த ரகசிய ஏற்பாட்டை சில ஆண்டுகளாகவே செய்யப்பட்டிருந்தது. ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பிரம்மராஜன் எழுந்து பேசினான். நமது மேன்மையான மாமன்னருடைய விருப்பம் மட்டுமல்ல, நமது குடிமக்களும் அரசாங்க அலுவலர்களும் படைத்தலைவர்களும் படை வீரர்களும் புலவர்களும் பெரியோர்களும் ஆகிய எல்லோருடைய விருப்பமும் நாம் சுதந்திரமாக தென்கலிங்க நாட்டை ஸ்தாபனம் செய்வதுதான். சோழ மன்னன் குலோத்துங்க சோழன் அதற்கு சரியான வாய்ப்பை இப்போது வழங்கியுள்ளான். அவனுடைய புதல்வன் விக்கிரமனை சோழ நாட்டு அரசாங்க பிரதிநிதியாக வேங்கி நாட்டில் அமர்த்தியுள்ளான். விக்கிரம சோழன் வயதில் சிறியவன், அதிக அனுபவம் இல்லாதவன். அவனை மிரட்டி பணிய வைப்பதும் பயமுறுத்துவதும் எளிது. இச்சமயத்தில் நாம் விக்கிரம சோழன் மீது போர் தொடுத்து அவனை பணிய வைத்தால் நமது படைபலமும் வலிமையாகும். அச்சிறுவனுடன் 1 லட்சம் போர் வீரர்கள் வந்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. நமது படை வீரர்கள் 3 மடங்கு அதிகம். நமது படையை கோதாவரி ஆற்றங்கரைக்கு அருகில் நிறுத்தினாலே போதும். விக்கிரமனுக்கு பயம் வந்துவிடும். நம்மை எதிர்க்காமலேயே சரணடைந்து விட்டாலும் விடுவான். இப்போது உங்கள் யோசனைகளையும் சாதக பாதக அம்சங்களையும் கூறலாம் என்று கூறினான் பிரம்மராஜன். அடுத்து ஒரு படைத்தலைவன் எழுந்து, சோழர்களிடம் தஞ்சையிலும் தலைநகரிலும் பெரும் படை உள்ளது. தவிரவும் எல்லைகளில் ஆங்காங்கே சோழர் படைகள் பரவியிருப்பதாக அறிகிறோம். அதனால் அப்படைகள் வேங்கி நாட்டிற்கு வராமல் தடுத்தால் நமது வெற்றி நிச்சயம். இதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அல்லவா என்றான். தலைமை படைத்தலைவன் சூரசிம்மன் எழுந்து அவன் கேள்விக்கு பதிலளித்தான். தென்கோடியிலிருந்து சோழர்களின் படைகள் இங்கு வேங்கி நாட்டிற்கு அருகில் வருவதற்கு பல நாட்கள் ஆகும். 1 வாரம் 10 நாட்கள் கூட ஆகலாம். அதற்குள் நம்முடைய வேலை முடிந்துவிடும். நம் படையில் இருக்கும் 4 லட்சம் வீரர்கள் வேங்கி நாட்டை 2 தினங்களுக்குள் கைப்பற்றி விடுவார்கள். அதுவும் தவிர பிடிபடும் சோழ வீரர்களை சிறையில் அடைக்காமல் அவர்களை நமது பக்கம் இழுத்து பொன்னும் பொருளும் கொடுத்து நமக்காக போரிட செய்யலாம் என்று எண்ணி இருக்கிறோம். இப்பணிகள் செய்வதற்கு என்றே ஆட்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றான். விக்கிரம சோழனுக்கு உதவியாக வேறு யாராவது படைத்தலைவர்கள் வந்துள்ளார்களா? கருணாகர தொண்டைமான் வந்துள்ளான் என்று பேச்சு அடிபடுகிறதே. கருணாகரன் வந்துள்ளான் என்று உறுதியாக தெரிகிறது. ஆனால் அவன் நீண்ட காலம் இங்கு தங்க மாட்டான். விரைவில் காஞ்சி நகருக்கு திரும்பி விடுவான் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இங்கு வேங்கி நாட்டில் படைகளை ஒழுங்காக நிறுத்தி வைத்த பிறகு அவன் சென்று விடுவான்.
விக்ரமனுக்கு துணையாக வேறு யாரும் அனுபவம் பெற்ற படைத்தலைவர்கள் அருகில் இல்லை. ஒற்றர் படைத்தலைவன் எழுந்து, அரசே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்று பீமனை பார்த்து பணிவுடன் கேட்க, அதுவரை சபை நடவடிக்கையை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த மன்னன் பீமன் ஒற்றர் படைத்தலைவனிடம், தாராளமாக உங்கள் யோசனையை கூறலாம், அதற்காகத்தானே இந்த சபை கூட்டப்பட்டிருக்கிறது, ஏன் தயங்குகிறீர் என்றான். அரசே, நான் தயங்குவதற்கு காரணம் என் யோசனை நியாய தர்மத்துக்கு உகந்ததல்ல, யுத்த தர்மத்துக்கும் எதிரானது, அதனால்தான் சிறிது தயங்குகிறேன் என்றவுடன் மன்னன் பீமன் பலமாக சிரித்துவிட்டு, மகாபாரத காலத்திலிருந்தே யுத்த தர்மங்கள் மீறப்பட்டுத்தான் யுத்தங்கள் நடக்கின்றன. பல பெரிய வீராதி வீரர்கள் சூழ நின்று தனி ஒருவனான அபிமன்யுவை கொல்லவில்லையா? இரவு நேரத்தில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் வாரிசுகளை கொன்றானே, அது யுத்த தர்மத்தை மீறிய செயல்தானே? இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். நீங்கள் கூற விரும்புவதை கூறுங்கள், அது ஏற்புடையதா இல்லையா என்று பிறகு தீர்மானிக்கலாம். அரசே, நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அபிமன்யுவுக்கு நேர்ந்த கதியைத்தான் விக்ரமன் விஷயத்தில் நடத்தலாம் என்பது என் யோசனை. போர் ஆரம்பித்த உடனேயே விக்ரமனை தனிமைப்படுத்த வேண்டும். அவனை மட்டும் சூழ்ந்து கொண்டு 100 தேர்ந்தெடுத்த வீரர்களை கொண்டு அவனை எப்படியாவது கவர்ந்து நம் இரகசிய இடத்தில் சிறை வைத்துவிட வேண்டும். குலோத்துங்க சோழனுக்கு ஆண் மக்கள் 7 இருந்த போதும் பட்டத்தரசி புவன முழுதுளையாளின் 4வது புதல்வனான இந்த விக்ரமன் மீது அவனுக்கு மிகுந்த பிரியம் உண்டு. தனக்கு பிறகு சோழ நாட்டை ஆள தகுந்தவன் இந்த விக்ரமன்தான் என்று நினைத்திருக்கிறான் குலோத்துங்கன். விக்ரமனுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறான். விக்ரமனை நாம் சிறைப்பிடித்தால் எல்லா காரியங்களையும் சாதித்து கொள்ளலாம். உன்னுடைய குதிரைப்படை முழுவதையும் கொடு, விக்ரமனை விடுவித்து விடுகிறோம் என்று கூறினாலும் அவன் கொடுத்து விடுவான். ஏன், அவர்களுடைய 10 லட்சம் வீரர்களையும் அனுப்பிவிடு என்று கூறினால் கூட விக்ரமனுக்காக அவனுடைய எல்லா வீரர்களையும் நமக்கு அளிப்பதற்கு தயாராகி விடுவான் குலோத்துங்கன். இவ்வாறு கூறிய ஒற்றர் படை தலைவன் யோசனையை ஒவ்வொருவரும் கவனத்துடன் கேட்டனர். மன்னன் பீமனுக்கும் இந்த யோசனையை செயல்படுத்தினால் என்ன என்றே தோன்றியது. குலோத்துங்கனுடைய மனநிலை பற்றி பீமனுக்கும் தெரிந்தே இருந்தது. தனது புதல்வன் விக்ரமன் மீது அதிக பாசம் வைத்திருந்ததையும் தெரிந்து வைத்திருந்தான் பீமன். நீங்கள் கூறியது சாத்தியப்படக்கூடியதுதான் ஒற்றர் படை தலைவரே. அதற்கு எப்படி திட்டமிட வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். விக்ரமனை சுற்றி மெய்காவல் படை வீரர்கள் பலர் இருப்பார்கள். முதலில் அவர்களின் எண்ணிக்கையை கண்டறிந்து அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்துவிடலாம். வேறு எந்த மாதிரியான தொல்லைகள் ஏற்படும்? அரசே, கருணாகர தொண்டைமான் விக்ரமனிடமிருந்து விலகி இருக்கும்படி செய்துவிட வேண்டும். அவனை தவிர வேறு எவரும் பெரிய வீரர்கள் இல்லை. சரியாக திட்டமிட்டால் விக்ரமனை பிடித்து விடலாம் என்றான் தலைமை தளபதி. ஒற்றர் படைத்தலைவன் மீண்டும் எழுந்து, அரசே, கருணாகரனை கண்காணிக்க ஒற்றர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது வீரர்கள் அவன் வேங்கி நாட்டில் எங்கு செல்கிறான், அவன் செயல்பாடுகள் என்ன என்று எல்லாமும் கண்காணிக்கிறார்கள். அவன் தலைநகரத்திலிருந்து வெளியில் சென்றவுடனேயே நமக்கு தகவல் வந்துவிடும் என்றான். பிறகு பீமன் எல்லோரையும் பார்த்து, நாம் முடிந்த வரையில் யுத்த தர்மப்படியே போர் நடத்துவோம். ஆனால் விக்ரம சோழனை சிறைப்பிடிக்க வேண்டியிருப்பதால் அவனை சிறைப்பிடிக்கும் விஷயத்தில் மட்டும் தர்ம நியாயம் பார்க்க தேவையில்லை. அவன் சிறியவனாக இருப்பதால் போர்க்களத்துக்கு வரமாட்டான். மற்ற படைத்தலைவர்களைத்தான் போர்க்களத்துக்கு அனுப்பி வைப்பான். அந்த சமயத்தில் அரண்மனைக்குள் புகுந்து விக்ரமனை கைப்பற்றி விட வேண்டும். கருணாகரன் வேங்கி நாட்டின் தலைநகரை விட்டு வெளியேறிய தகவல் கிடைத்தவுடன் நமது படைகள் புறப்படட்டும் என்று கூறி முடித்தான். அத்துடன் சபை முடிந்தது. எல்லோரும் சென்ற பிறகு பீமன் ஒற்றர் படை தலைவனையும் தலைமை படை தளபதியை மட்டும் அழைத்து கொண்டு ஒரு ரதத்தில் ஏறி கோட்டைக்கு வெளியே வந்தான். அவனுக்கு அருகில் மெய்காவலர்கள் சிலர் மட்டுமே உடன் வந்தனர். மாலை நேரம் கூடாரங்களில் வீரர்கள் தங்கியிருந்த பகுதிகளில் ரதம் சென்றது. ரதத்தில் இருந்தபடியே ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு வந்தான் பீமன். படை வீரர்கள் மன்னன் தாங்கள் இருந்த பகுதிக்கு வந்ததை அறிந்து உடனே எழுந்து வரிசையாக நின்று வீர வணக்கம் செய்தனர். தனது படை வீரர்களை பார்த்து கொண்டே வந்த பீமன் பெருமிதம் கொண்டான். பீமன் திடகாத்திரமான உருவம் கொண்டவன். உயரமான தோற்றத்துடன் பருமனாகவும் ஆஜானுபாகுவாகவும் இருப்பான். திருப்தியுடன் படை பிரிவினரை அவன் பார்த்து கொண்டு வந்தபோது அவனது கண்களில் காலாட்படையை சேர்ந்த ஒரு பிரிவை பார்த்தான். அதில் இருந்த வீரர்கள் மலை ஜாதியை சேர்ந்தவர்கள். அந்த பிரிவின் தலைவனும் மலையிலேயே பிறந்து வளர்ந்தவன். அவர்களது தோற்றமும் வித்தியாசமாக இருந்தது. திடகாத்திரமான உருவம், தட்டையான முகம், உருண்டு திரண்ட தோள்கள், கை கால்கள் கரணை கரணையாக
வலிவு மிக்கதாக இருந்தன. உயரம் சற்று குறைந்தவர்கள்தாம். உயரமான மலைகளிலும் கட்டிடங்களிலும் விறுவிறுவென ஏறி இறங்கும் பழக்கமுடையவர்கள். அவர்களது வாசம் மலைதான். அவர்களின் தலைவன் தென்கலிங்க மன்னனுக்கு விசுவாசமானவன். மன்னன் பீமனும் மலைவாழ் மக்களின் வீரத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்துவான். அவர்களுக்கு பொன்னும் பொருட்களும் தேவை இருக்காது. அவர்களுக்கு ஆடை அணிகலன்களில் பிரியம் இருக்கும். அதே சமயத்தில் அவர்களை அச்சுறுத்தி பணிய வைக்கவும் முடியாது. அன்பால் தான் அவர்களது ஒத்துழைப்பை பெற முடியும். மன்னன் பீமன் அவர்களது இயல்புகளை பற்றி நன்கு உணர்ந்தவனாதலால் அவர்களை புகழ்ந்து பேசியே தனக்கு அடிமையாக்கி கொண்டான். மன்னனுடைய புகழ் மொழிகளை கேட்டு புலகாங்கிதமடையும் மலைவாசி மக்கள் அவன் படையில் சேர்ந்து சிறப்பான திறமையை வெளிப்படுத்தினார்கள். மன்னன் பீமனுடைய ரதம் நேராக மலைவாசிகள் படைப்பிரிவை அணுகி நின்றது. மன்னன் பீமனும் அவனுடன் வந்தவர்களும் ரதத்திலிருந்து கீழே இறங்கினர். மலைஜாதி படைத்தலைவன் விரைவாக அருகில் வந்து மன்னனுக்கு பணிவாக வணக்கம் செலுத்திவிட்டு தனது படைப்பிரிவை வரிசைப்படுத்தினான். அவனை அருகில் அழைத்த பீமன் அவன் தோள்களில் கை போட்டு கொண்டு படைப்பிரிவை பார்வையிட்டு கொண்டே வந்ததை பார்த்த மற்ற வீரர்கள் மன்னன் தங்கள் பிரிவு படையை விசேஷமாகவும் மதிப்புடனும் நடத்துகிறார் என்று உள்ளுக்குள் பெருமையடைந்தனர். மலைஜாதி படைத்தலைவனிடம் மன்னன் வீரர்களின் பெயரை தெரிந்து கொண்டு சிலரை பற்றி விரிவாக விசாரித்து பெயர் கூறி அழைத்து அவர்களுடன் சிரித்து பேசி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். அவனுடன் பேசியபடி அவன் தங்கியிருந்த கூடாரத்துக்குள் சென்றான் பீமன். தலைமை தளபதியும் ஒற்றர் படை தலைவனும் கூடாரத்துக்குள் வந்தனர். மேய்க்காப்பாளர்களை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே வந்த மன்னனையும் தளபதிகளையும் மலைவாசி தலைவன் அமரச் செய்து பணிவுடன் நின்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.